ட்ரீம் ஆஃப் வண்டர்ஸ் விட்டு வெளில வந்துட்டு ஏர்போர்ட் போயிட்டுருக்கோம். இப்போ ஏர்போர்ட்டில் ஜுவல் கார்டன் போகிறோம். ஸோ ஆன் தி வே டு ஏர்போர்ட் செம்மையாக இருக்கிற ரோடு, அது ஒரு வியூ காட்டுறதுக்காக தான் ஒரு கிளிம்ஸ். இங்கே இல்லாத பிராண்டே இல்லை, ஆனால் ஒரு மேனுஃபேக்சரிங் கிடையாது, எல்லாம் இம்போர்ட் பண்ணி தான் வருது. ஒரு டிரைவர் டிக்கெட்டை ஒரு நாளைக்கு $95 கேப் ரெண்ட். இது கிராப்புங்கிற கம்பெனிட்டேருந்து இவங்க ரெண்ட் வாங்கி ஓட்டுறாங்களாம். இந்த வண்டி வந்து டொயட்டா சியன்டா அப்படின்னு ஒரு வண்டி, நல்லாயிருக்கு. 7 சீட்டர், பின்னாடி டிக்கிங் ஸ்பேஸும் நல்லாயிருக்கு. இங்கே எல்லாமே ஆட்டோமேட்டிக் கியர் தான், மோஸ்ட்லி பெட்ரோல் தான். நிறைய ஹைப்ரிட் வண்டி பார்த்தேன், நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நிறைய கார்ஸ் பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் நல்லா இருந்தது. நிறைய இருக்குது. BMW, பென்ஸு, ரோல்ஸ் ராய்ஸ்லாம் அசால்ட்டாக பார்க்க முடியுது ரோட்டில். ஸோ ஏர்போர்ட்டில் இருக்கிற ஜுவல் கார்டனுக்கு வந்தாச்சு. நேராக எழுத்தாப்பில் அந்த ஃபவுண்டன் போகுது, மேலே ட்ரெயினும் போகுது. செம்ம, 2 ட்ரெயின் ஆப்போசிட்டில் போகுது. கெனோபி பார்க் ஜுவல் கார்டனில் வந்துருக்குறோம். இங்கேருந்து அந்த பார்ப்போமா? இந்த இடத்துல ஒரு ஹோட்டல் மாதிரி கட்டியிருக்காங்க. அது கீழே இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அங்கேயும் வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் மாதிரி சிட் ஏரியா ரொம்ப நல்லா இருக்கும். ரொம்ப நடக்கணும்பா, கொஞ்சம் ரொம்ப டயர்டாக இருக்குது, ஏன்னு தெரியல. இந்த கிளைமேட் ஹியூமிடாக இருக்குது, இங்கே உள்ளுக்குள்ளே ஏசி போட்டிருந்தாலும் டக்குன்னு டயர்ட் ஆகும், ஏன்னு தெரியல. ரொம்ப நடக்க முடியாட்டி கொஞ்சம் கஷ்டம்தான், ரொம்பவே கஷ்டம்தான். நிறைய நடக்கணும் இங்கே. என்ன தான் டாக்ஸி வச்சாலும் இந்த டாக்ஸி ட்ராப் ஆஃப் பாயிண்ட் வரைக்கும் நம்ம நடக்கணும். சில இடத்துலலாம் டாக்ஸியே நாட் அலோடு, நடந்தே ஆகணும், வழியே கிடையாதுன்ற மாதிரி செம்மையாக நடக்க விட்றானுங்க. இங்கே டிக்கெட்டிங் போட்டிருக்கு, இந்த உள்ள போய் பார்க்கலாம். 2 ட்ரெயின் அட் அ டைம் போகுது. ஐயா, இது கண்ணாடி ஒன்றும் தெரியலையே. அங்கே டிரான்ஸ்பரண்டா என் வீட்டு தாங்கம்மா, என்னோட ஒன்றுமே தெரியல, ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன், ரிஃப்ளெக்ட் ஆகும், ஒன்று சூப்பராக இருக்கும். ஆமாம், பயமாக தான் இருக்குது. டிங் அட்டிங் அட்டிங். ஏய், நிர்மம் கரெக்ட் முறக்குனுதுடா. அந்த மாதிரி சொந்த போடுது. டேய், என் மேல தொடாதடா, எனக்கு பயமா இருக்குடா. டேய் ப்ளீஸ் டா. லைட் அங்கங்க போட்டுருக்கான். என்னது? அங்கங்க லைட் போட்டுருக்கானா? முதல்ல நான் இங்க வந்து பாத்துறேன் இரு. ஓகே ஓகே ஓகே. அம்மாடி வந்தாச்சு, தாண்டிட்டேன்டா. டேய், சிங்கப்பூர் ஏர்போர்ட் டிபார்ச்சர் ஏர்போர்ட். அரைவல் போது இந்த அளவு சீன் இல்லை, டிபார்ச்சர் போது சீனாக போகுது. இது எனக்கு ரொம்ப பிடிச்சது. செம்மையாக இருக்குல்ல? வீடியோவில் எவ்வளோ தூரத்துக்கு இது கேப்சர் ஆகுதுன்னு தெரியல. சைடில் ஏர்போர்ட், சாங்கி ஏர்போர்ட். இது தண்ணியா அப்படி வருதானே? இல்லை, எங்கள் மேலே கிளாஸ் பிளேட். சிங்கப்பூர் ஏர்போர்ட்டுக்குள்ளே ஈஃபில் டவர். டாடா பாய் சிங்கப்பூர். வரச்சே அழகாக ஏர் ஹோஸ்டஸ் வச்சு நம்மளை வெல்கம் பண்ணாங்க. போகிறச்சே ஒருத்தன் பரவாயில்ல, ஏர் இண்டியா இல்லாதனால சகுனம்லாம் பார்க்க தேவையில்லைன்னு நினைக்கிறேன். வெரி ஸ்பேஷியஸ் கேபின். ஸோ இதோட நம்ம சிங்கப்பூர் சீரீஸ் வீடியோ முடிஞ்சது.
நெக்ஸ்ட் சீரீஸில் பார்ப்போம். பாய், தேங்க்யூ. That's it for the day. ஒரு ஹெவி ஹார்ட்டோட this is a new channel. Please do share, like and subscribe. கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ். தேங்க்யூ.